இதுதான் முதல் படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறது, ப்ரொடியூசர் செகண்ட் ஹாஃப் சொல்கிறது. ஆக்ஷன் அப்படின்னு பண்ணி முடிச்சுட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சீ கட் அப்படின்னா எனக்கு என்ன சீ கட்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்களே சுற்றி, அசிங்கமாயிடுமே. இப்போ ரொம்ப கஷ்டம் இந்த சிக்ஸ் பேக் வைக்கிற பஞ்சாயத்து. நமக்கு தேவையே இல்லை அது. நிஜமாக அடிச்சுட்டு போகிற மச்சான் என்னன்னு அடித்தா வாங்கிக்கூடா, இது ஸ்ட்ரீட் ஃபைட் படம் தானே அப்படின்னா. எங்கள் ஹீரோயின் வந்து என்ன அழகி ஏதோ சொல்லுவாங்களே, கண்ணடிக்கு ஏதோ யாரோ ப்ரெஸ்ஸில் ஒருத்தன் கேட்டேன், காந்தாடிக்கையா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ். இதில் வந்து ஒரு க்யூட் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைவாக, நேச்சுரலாக, பப்ளியாக இருக்கும். நான் முன்னாடி பண்ண படத்தில் ஹோம்லியாக, சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணேன். இதில் வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ ஃபெரோஸ் சார். அண்ட் இட் வாஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு விஜயலக்ஷ்மி மேம், கிருஷ்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, like he did a great job in the stunt sequences எல்லாமே. அண்ட் விக்ரம் சார் ரொம்ப பெப்பி மியூசிக், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. எல்லாரும் என் கோஸ்டார்ஸ், சர்மா சார், பிளாக் பாண்டி, அரவிந்த் சார் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க என்ன. தேங்க்யூ சார். அண்ட் நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன் 7th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தேங்க்யூ. ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம எல்லாருமே பயங்கர செலிப்ரேஷனோட, சந்தோஷமாக, குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த படம் என்னுடைய லைஃப் கேரியரில் பார்த்திங்கன்னா, அங்காடி தெரு, நீர்ப்பறவை, சாட்டை, பாகன் அந்த மாதிரி படங்கள் பண்ணதில் வந்து ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் எனக்கு எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி ஃபெரோஸ் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதில் சரவணன் அண்ணன், மதுசூதனன் சார், கிருஷ்ணா சார் கூட வந்து இப்போ ஒரு 3 படம் வரிசையாக பண்ணுறேன். கிரகணம், பண்டிகை, அடுத்து கலரி. அதில் வந்து இப்போ இந்த படம் வந்து ஜூலை 7th ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து நிறைய படம் பார்க்கும்போது பயங்கரமான சந்தோஷங்கள் யூஸ்வலாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்னுடைய லைஃப்பில் அடுத்த ஒரு படிக்கு மேலே போகிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த படம் வந்து ஃபெரோஸ் சொன்ன மாதிரி எனக்கு வர நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் வந்து ஃபெரோஸ் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோவம் வந்தது, கொஞ்சம் ஜெலசி வந்தது. என்ன பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம், நம்மளை ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. அது ஒரு நல்ல பேனருக்கு தான் கமிட் ஆனார். அதுக்கப்புறம் கடவுள் என் பக்கம் இருந்துருக்காமல் இருக்குது. விஜய் ஒரு நாள் ஃபோன் பண்ணி படம் பண்ணுறியாடான்னு கேட்டுச்சு. பண்ணுறேனே அப்படின்னு. கதை கேளு அப்படின்னா, ஓகே ஃபெரோஸ் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபெரோஸ் வந்துட்டு, மச்சான் எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, எனக்கு எவ்வளோ தெரியுமா நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணு, இப்படி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். சரி சொல்லு மச்சான் அப்படின்னு. அது இப்போ நரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேஜை பார்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு அவன் சொல்கிறத பார்க்குறதா இல்லை அந்த புக்கை பார்க்குறதான்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சுட்டா நிஜமாகவே நல்லா இருந்தது. நான் சொன்ன மச்சான் நான் இந்த படத்தை பண்ணுறேன், சரின்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னா. என்னடா கிளம்புறேன், படத்துக்கு செகண்ட் ஹாஃப் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கு அவன் சொல்கிறா அப்படின்னா, மச்சான் டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதான் பண்ணுறேன்ட்டே அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அதுக்கு விஜய் ஃபோன் பண்ணி, ஓட்டுக்காரன் பாதி தான் மச்சான் சொன்னால் மீதி எப்போ சொல்லுவாருன்னு கேட்டதுக்கு, வீட்டுக்கு வாடா நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே இருந்தாங்க. உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் சொல்லு ஃபெரோஸ் அப்படின்னா, மச்சான் டயர்டாக இருக்கிறா விஜய் நீ சொல்ல அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் வந்து விஜய் சொன்னாங்க. இதுதான் முதல் படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்கிறது, ப்ரொடியூசர் செகண்ட் ஹாஃப் சொல்கிறது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து ஃபைட்டிங்கு, ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் எல்லாம் சொன்னோடனே எனக்கு வந்த முதல் டென்ஷன் வந்து, எங்கே இவன் சிக்ஸ் பேக் வைக்க சொல்லிடுவானோ, எங்கே இவன் இழக்க சொல்லுவானோன்ற ஒரு பயம் இருந்தது. நான் கேட்டேன், என்ன மச்சான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சிக்ஸ் பேக்கெலாம் வேணாம் மச்சான், அவன் ஃபைட்டர் கிடையாது, ஃபைட்டர் ஆயிடுவான், அது சிக்ஸ் பேக் வச்சா நீ வந்து நீ ஃபைட்டர்னே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இந்த சிக்ஸ் பேக் வைக்கிற பஞ்சாயத்து, நமக்கு தேவையே இல்லை அது. ரெண்டாவது வந்து அப்போது ஹார்ட் ஒர்க்காக ஏதாவது பண்ணணுமா இந்த படத்துக்கு அப்படின்னா, ஆமான்னு சொல்லி, நீ வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடாது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நடிக்கணும், அது மட்டும்தான் உனக்கு ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னா. என்ன இவன் பெருசாக ஹார்ட் ஒர்க் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டு 5 கிளாஸஸ் நான் போகல. அவன் படத்தில் ஒருத்தர் சிக்ஸ் பேக் வச்சுட்டு வருவார், அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவர் நேராக ஃபைட்டிங்கில் தான் பார்த்தேன், நான் கோச்சிங்கில் பார்க்கல. ஏன்னா எனக்கு தியாகராஜ மாஸ்டர் அப்புறம் YMCA எங்கள் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்த ஃபைட் போதும்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வரவங்களாம் வேறு மாதிரி இருந்தானுங்க.
என்னடா ஃபைட்டர்ஸ் எங்கடா அப்படின்னா இவர் தான் ஃபைட்டரு. ஃபைட்டர்னா என்ன புரியல எனக்கு அப்படின்னா, சிக்ஸ் பேக் வச்சு பயங்கர கொடூரமாக அதை பார்க்கறதுக்கு. ப்ளஸ் நிஜமாக அடிச்சுட்டு போகிற மச்சான் என்னன்னு, அடிச்சா வாங்கிக்கோடா இது ஸ்ட்ரீட் ஃபைட் படம் தானே அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு சார் என்ன. அண்ட் கம்ப்ளீட்லி புது கிருஷ்ணா. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஃப்ரம் ஹேர் ஸ்டைல் டு பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் என்னோட பாடி லாங்குவேஜ். அதை தான் அவன் நடிக்கணும்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக போ அப்படின்னா ஓ அப்படின்பேன். நான் கையை நீட்டது கூட மெஷர் பண்ணுவேன். கொஞ்சம் கீழே வா, கிட்ட வா, கொஞ்சம் கிட்ட வா, கொஞ்சம் இது போதும். இது ஸ்மைல் இருந்து ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது பாண்டியை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போனடா கிருஷ்ணா அப்படின்னு. ஓகே மச்சா அப்படின்னு ரெடி டேக் போயிடலாம். ஸ்மைல் பண்ணி காட்டு அப்படின்னா. ஸ்மைல் பண்ணி இப்படி மச்சான் காட்டுறது ஹீ அப்படின்னா. குறை அப்படின்னா என்ன குறை அப்படின்னா, என்ன இவன் குறைக்க சொல்கிறான் சொல்லிட்டு குறைச்சி வரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் நீ பண்ணால் போதும் அப்படின்னா. ஸோ அவ்வளோ கிளியராக இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு கம்ப்ளீட் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணி அது என் மூலமாக கொண்டு வந்து தான் பெரிய விஷயம். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக நான் நடிச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண டைரக்டர் வந்து விஷ்ணுவர்தன். அதுக்கப்புறம் என்ன பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுற டைரக்டர் வந்து ஃபெரோஸ். விடவே மாட்டான். சரவணா சொன்னது கரெக்ட். என்னதான் வேணும் உனக்கு நான் அப்புறம் சார் ரொம்ப ஃப்ராங்க் மனசுக்கு அது அப்படியே வெளில சொல்லிடுவார். அதாவது ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னோட ஷார்ட் தான் போயிட்டு இருந்தது. அப்படியே மைக் இருக்கிறத மறந்துட்டார் சார். ஆக்ஷன் அப்படின்னு பண்ணி முடிச்சுட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சீ கட் அப்படின்னா. எனக்கு என்ன சீ கட்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்களே சுற்றி அசிங்கமாயிடுமே. என்ன மச்சான் சீ எல்லாம் சொல்கிறேன் உனக்கு கேட்டுச்சா அப்படின்னா. மைக் ஊருக்கே கேட்டுச்சுடா மைக்கில் சொல்கிறா. ஸோ அவ்வளோ கண்டெய்ன்ட், வெரி கிளியர் அண்ட் டெடிக்கேட்டட். அண்ட் கொஞ்சம் கோவம் வரும். அது வந்து இமீடியட்டாக நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பட் வீட்டுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் நீ போய் பேசிட்டு. விஜய் பேசினோடனே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். இப்படி தான் இப்படி ஆரம்பிச்ச படம் தான் இது. அண்ட் படத்துக்கு ரெட்டை புள்ள ரெண்டு 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 குழந்தைய சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல் குழந்தைய டெலிவரி பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு போன மாதம். பையன் நீலன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கரெக்டாக சொன்ன பேர். இப்போது பண்டிகை. ஸோ அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படமும் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய காஸ்ட் பற்றி பேசணும்னா, நான் ஊரெல்லாம் தண்டோரா அடிக்கிறது வந்து என்னுடைய கேமராமேனை பற்றி. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பவ்வாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே அரவிந்த் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. டீச்சர் பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் படம் பார்க்க வேண்டாம் பயங்கரமாக இருக்குன்னு. அண்ட் விக்ரமோடைய ஆர்டர் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் யாருக்கிட்ட டீச்சர் காமிச்சாலும் 2 விஷயம் தான் எனக்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க. கேமராமேன் யார், மியூசிக் யார். நான் இருக்கேன்டா என்னை பற்றி பேசுங்கடா அப்படின்னா, நீ ஓகேடா கேமராமேன் யார், மியூசிக் யார். ஸ்டாண்டர்டாக கேட்குறதுக்கு 2 கேள்வி. ஸோ தேங்க்யூ விக்ரம் அண்ட் தேங்க்யூ அரவிந்த் சார். ரொம்ப கம்மியாக பேசிட்டீங்க. அண்ட் எடிட்டர் பிரபா வந்து ஃபெரோஸ் கிட்ட கேட்டேன் எப்படி பிரபா எப்படி அப்படின்னா, மச்சான் சூப்பர் அப்படின்னா. ட்ரெய்லர் பார்த்துட்டு உடனே கலரிங் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு உடனே நான் ப்ரொடியூசர் பண்ணி தயவு செஞ்சு இந்த பிரபான்னு ஒரு புது கேரக்டர் இருக்குது அவர் எடிட்டராக போடுங்கன்னு சொல்லி அவர் என்னோட அடுத்த படமாக அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரபா. அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு 2 பேரும் ட்வின்ஸு. இவர் போடுற ஷூ தான் அவரும் போடுறாரு, ஒரே கலரு. அவர் ஓட்டுற கார் கலர் தான் இவரும் கார் கலரு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வேறு. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. செம்ம கஷ்டமாக இருக்கும். இவர் இங்கே ஒரு ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவரு ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. இவரு சொன்னாரா அவரு சொன்னாரா எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் வரும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா கிருஷ்ணா அப்படின்பாரு. இல்லையா மாஸ்டர். கட் பண்ண இவர் மேலே போய்ட்டு அவர் கீழே வந்துடுவார். என்ன ஃபைட்டு அப்படின்னா, இப்போ தானே கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னு. ஓ அது அன்பாக இருக்கும். ஸோ மகேஷ் சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னலி வெல் கொரியோகிராஃப் ஸ்டன்ஸ் நான் பார்த்ததுலேயே பண்டிகையில் பி ஒன் அமாங் தெம். ஸோ தேங்க்யூ டு தெம். என்னுடைய ஆக்டர்ஸ் சரவணன் கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக போட்டு வர கேமராமேன் நின்னோடனே வேற ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். நான் முடிச்சுட்டு நான் பாண்டிகிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் மச்சான் இப்படி பண்ணுறாரு இவர், போட்டு நடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நடிக்க போதும் எங்கிட்ட அப்புறம் போட்டி போடலாம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் டைரக்டர் சொல்லியே என்ன வளர்த்தார் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சரவணன். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். அதாவது நான் இங்கே இருக்கிற கேஷனுக்கு நான் எல்லாருடைய ஃபேன். சென்னை 28 நிதின் சத்யா, அங்காடி தெரு, பாண்டி அண்ட் பருத்திவரன் அண்ணன். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாம் என் கூட நடிச்சிருக்கு. பாண்டியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஃபினாமினலாக இருக்கும். படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும்.
ஆளை பார்த்தாலும் தெரியும். படம் ரொம்ப செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அது. அண்ட் எங்கள் ஹீரோயின் வந்து என்ன அழகி ஏதோ சொல்லுவாங்களே, கண்ணடிக்கி ஏதோ யாரோ ப்ரெஸ்ஸில் ஒருத்தன் கேட்டேன், காந்த அழகியா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ். அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஐஸ் ரொம்ப ப்ளஸ். அதில் வந்து எங்கள் மேடம் வந்து 100 out of 100. அண்ட் அவங்க வேல்யூ உண்டுன்னு இருப்பாங்க. அண்ட் கட்டுன்னு சொன்னப்போ நேராக போய் அம்மா மடியில் உட்காந்துருவாங்க. ஸோ அவ்வளோ க்ளோஸ் அம்மாவும் பொண்ணும். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் ஆனந்தி. மகேஷ், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்று அந்த படம் வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள். அண்ட் 2 பேருமே ஆனஸ்ட்டாக அவங்க வேலை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் மகேஷ் வந்து கடைசியாக டோரா வரைக்கும் எவ்வளோ அழகாக கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். என்னோட நிறைய படங்கள் வந்து கரெக்டான தியேட்டர் பிடிக்காம, கரெக்டான டேட்டுக்கு வராமல் நிறைய தப்பு பண்ணதால சில படங்கள் தோற்றுருக்கு. இந்த படம் 199% ஜெயிக்கும். ஏன்னா போய் சேர்ந்துருக்கிறது மகேஷ் கையில். ஸோ ஆர் ஆஃப் ஃபிலிம்ஸ் மகேஷ், தேங்க்யூ வெரி 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 மச். ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் பிரசன்னா, எவ்ரிபடி யார், ஐ ஹோப் அவங்களாம் இல்லைன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க நேராக போய் அவங்களை கத்தி விட்டுவாரு. அவங்கெல்லாம் நல்லா திட்டு வாங்கிட்டு எங்கிட்ட வந்து, அண்ணா ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் வந்துருங்கண்ணே அப்படிம்பாங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ ஆல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன் நான். பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல படங்கள் வந்தால் பண்ணுறது, இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கேன். இப்பவும் அப்படி தான் இருக்கேன். அதனால தான் நிறைய படங்கள்லாம் நான் நடிக்கலை, குறிப்பிட்ட படங்களில் மட்டும்தான் நடிச்சிட்ருக்கேன். ஃபெரோஸ் வந்து நான் இது வரைக்கும் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லை சார், நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். நான் கதை கேட்டதை விட அவர் வந்து படமாக எடுக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது ஃபெரோஸோட ஒர்க்கு. கண்டிப்பாக வந்து ஃபெரோஸ் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாருங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு சொன்ன மாதிரி, நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். நான் ஆக்சுவலி நடிப்பேன், ஏதாவது நடிச்சோன்னா சார் நடிக்காதீங்க சார், எனக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க சார். அப்புறம் நான் ஃபெரோஸ்டே விட்டேன். ஃபெரோஸ் நான் நடிப்பேன், அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, எவ்வளோ வரைக்கும் வேணும்னு சொல்லுங்கள், நான் அது மட்டும் செய்கிறேன் அப்படி சொல்லி நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ரேடியோ ஆஃப் பண்ணுற மாதிரி, இதை ஆஃப் பண்ணுற மாதிரி என்னோடய லெவலில் வந்து நான் அவர்கிட்ட கேட்டு அவரை மட்டும் பார்ப்பேன். நடித்து முடிச்சோன்னே ஓகேன்னு சொன்னோன்னா அவர் மட்டும் பார்ப்பேன். அவர் வந்து அப்படின்ட்டாருன்னா நான் திருப்பி போகலாம் சார் அப்படின்னு சொல்லிவிடுவேன். எப்படி வேணும்னு மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேட்டுக்குவேன். அந்த மாதிரி ரொம்ப நல்ல டைரக்டராக வரக்கூடிய ஒரு நபர்ன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து அதுக்கப்புறம் டேக்கிங்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. அவர் கதை சொன்னதை விட எடுத்த விதம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இப்போ இருக்க என்ன ட்ரெண்டோ அதை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து ஹீரோ நம்ம கிருஷ்ணா கூட பண்ணியிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். இதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு வந்து தொய்வே இருக்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் வந்து அகத்தியன் சாரோட பொண்ணு. அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து ஒரு முதல் படம் எடுத்திருக்கு. அது இன்னும் நிறைய படம் எடுக்கணும், வெற்றி படங்களாக அமையணும். வாழ்த்துக்கள்மா எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தப்போ சொன்னப்போ வந்து எல்லாருமே எனக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டிலேருந்து, எங்கள் அப்பாலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து. பட் நான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு கிடைச்சது நோ தான். எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்னு வேணான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் எனக்கு ஒன்று நான் யோசிச்சுட்டேன்னா அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் இந்த படத்தில் இந்த ப்ராஜெக்ட் மேலே, ஃபெரோஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு இறங்கியாச்சு. அது வந்து வீண் போகலை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஆக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா கிருஷ்ணா மை நண்பன் சூப்பராக பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து
ரொம்ப கஷ்டமான கேரக்டர். லைக் இட்ஸ் நாட் லைக் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்லை. ஃபைட்டர் எல்லாருமே பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து 3-4 ஃப்ளோர்ஸில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. 3 கேமராஸ் இருந்தது. இவன் இங்கே அடி வாங்கிட்டு இன்னும் கடகடன் ட்ரெஸ் மாற்றிட்டு இன்னொரு ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே பண்ணிட்டு அதெல்லாம் வேற எந்த ஆக்டரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ரீசஸ் லைக் இன்னும் கேரவன் போயிட்டு வந்ததுன்னு கூட கேரவன் இன்ஃபேக்ட் அவருக்கு வச்சதே வேஸ்ட்டுன்ற அளவுக்கு வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகி வந்து ஏதோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு கிருஷ்ணா. அண்ட் ஆனந்தி ரொம்ப க்யூட்டான கேரக்டர். யார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைக் எழுதும் போதே வந்து ஃபெரோஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது கயல் ஆண்டனி தான். எனக்கு இவங்க தான் வேணும், இந்த கேரக்டர் வந்து இவங்க இந்த இன்னசென்ஸ் வந்து இருக்குது, அது அவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது ஆனந்தி தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப நாங்கள் நினச்சிட்ட விட ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து சரவணன் சார், நான் எப்பயுமே சொல்வேன் நீங்கள் தான் சார் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஹெவி கேரக்டர் அவருக்கு, அது அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சும்மாவே சொல்ல வேணாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அவர். ஸோ நாங்கள் பண்ண கேல்குலேஷன் எதுவுமே தப்பாக போகலன்னும் போது ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்து நிதின் சத்யா என்னோட ஃபேவரெட், பர்சனலாகவும் ஆன் ஸ்க்ரீன்லேயும். இந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா கேரக்டரோடையும் எனக்கு ஃபேவரெட்னா வந்து அவர் பண்ணியிருக்க முந்திரி சீட்டு அந்த கேரக்டர் தான் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பிளாக் பாண்டி சொல்ல வேணாம், அவர் சூப்பராக காமெடி பண்ணி இன்னும் எல்லாம் பண்ணிட்டாரு. அண்ட் வி ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். மதுசூதன் சார்லேருந்து கருணாஸ், அருள், அதுக்கப்புறம் வந்து சண்முகராஜ், எல்லாரும் சேர்ந்து வந்து இது ஒரு பேக்கேஜாக இருக்குது. இன்னும் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆரம்பித்தப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம். பட் எந்த நான் எப்பயுமே சொல்வேன் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய புக்கில் இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் வரும்னு படிச்சுட்டு போனால் கூட ஸ்பாட்டில் ஏதோ ஒரு புது பிரச்சனை வரும்னு. அந்த மாதிரி பண்டிகையில் நிறைய பிரச்சனை வந்தது. எனக்கும் பெருசுமே நிறைய சண்டை நடந்திருக்கு, நிறைய தடங்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த பண்டிகை இப்போ வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி விட்ஸ்டாண்ட் ஆனதுக்கு காரணம் வந்து இதுக்குள்ளே வந்து நல்ல மனிதர்கள்னு சொல்லுவேன். டே 1லேருந்து பார்த்தீங்கனாலே என்னோட க்ரூலேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ்க்கு இடையில ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. இவர் பெஸ்ட்டானு, கேமராமேன் பெஸ்ட்டுன்னு. லைக் சில படம் பார்த்தவங்க வந்து கேமராமேன் தான் பெஸ்ட்டுன்றாங்க, எடிட்டர் தான் பெஸ்ட்டுன்றாங்க, விக்ரம் தான் பெஸ்ட்டுன்றாங்க, இன்னும் ரெமியன் சார் ஆர்ட் டைரக்டர். ஸோ இதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து. அந்த மாதிரி ஒரு ஹெல்தி போட்டியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் உள்ளே வந்தாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக நான் சொல்லணும்னா வந்து வந்தது மகேஷ். டீசரை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு கூட வந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் அவர். இந்த படத்தை ஆரம்பித்தப்போ எனக்கும் ஃபெரோஸ்க்கும் மட்டும்தான் இந்த படத்து மேலே வந்து நம்பிக்கை, ஒரு பெரிய ஹோப் எல்லாம் இருந்தது. எங்களுக்கும் மேலே ஒருத்தருக்கு இந்த படத்தில் நம்பிக்கை இருக்குன்னா அது வந்து மகேஷ் தான் சொல்ல முடியும். அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கார், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். எப்பயுமே ஒரு நல்ல ப்ராஜெக்டை வந்து மக்கள்கிட்டையும் உங்ககிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோப் அது வந்து அவர் நல்லா பண்ணிடுறாரு. இன்னும் சூப்பராக இன்னும் பண்ணி July 7th இஸ் கோயிங் டு பி அ கிரேட் டே ஃபார் அஸ். ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நோ ரெக்ரெட்ஸ். படம் விஷுவல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கெலாம் சாரின்னு நான் ஃபெரோஸ்ட்ட சொல்லிட்டேன். ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ப்ரொடக்ஷன் வேணான்னு யோசிச்சுன்னா இப்போ பண்டிகை வந்ததை பார்த்து இன்னும் 4 படம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக எடுப்பேன். தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து ஒரு புது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 10 வருஷத்துலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபெரோஸ்க்கு தான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கிருஷ்ணா கிட்ட ஒரு நாள் கேட்டேன், நெக்ஸ்ட் என்னடா போயிட்டு இருக்குன்னா பண்டிகை அப்படின்னா, அதில் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணுறேன்டா அப்படின்னேன். நீ ஃபஸ்ட்டு போய் விஜய் பாரு அப்படின்னா, ஓகே தங்கச்சி தானே அவர் நாள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட போய் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் தான் போய் கேட்டேன். உடனே இரு நான் சொல்கிறேன் ஃபெரோஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ்க்கு போய் மீட் பண்ணோன்னே ஃபெரோஸ் ஒரு 1/2 மணி நேரம் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன ஃபெரோஸ் ரொம்ப புதுசாக பார்க்குறமா பார்க்குறீங்களே, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, பட் அதை உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல எனக்கு அப்படின்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு, முடியெல்லாம் கலர் பண்ணணும், தாடியெல்லாம் ஃபுல்லாக ஒயிட் அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னாங்க. எப்போவுமே அப்படி தான், இப்போ தான் வெளில வரும்போது தான் பிளாக் ஃபெரோஸ் அப்படின்னேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கெட்டப் நான் வந்து ட்ரை பண்ணேன். 4 நாள் ஒர்க் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு 1 இயர் அந்த முடி வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து ஒரு லெங்க்தி ஃபிலிமாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபெரோஸ் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தான் ஒரு டைம் டிலே ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து கிருஷ்ணாவுடைய ஒர்க்
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். சில டைம்லலாம் வந்து எனக்கே ஃபீல் இருக்கும், எதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறான் அப்படின்ட்டு. பட் அதுக்குன்னு மெனக்கெட்டான், பயங்கரமாக மெனக்கெட்டு அவன் பண்ணான். ஸோ உண்மையில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒரு புது டீமாகவே இருக்கும் இது. சித்தப்பு சரவணன் சார், கருணாஸ், பிளாக் பாண்டி, நான், ஆனந்தி. ஸோ ஒரு டோட்டலாக வந்து ஒரு புது வேரியேஷன் இருக்கும். ஸோ வழக்கமான டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மகேஷ் எடுத்துகிட்டு போகிறார் ஆரோ ஃபிலிம்ஸ் அப்படின்றதே வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ். ஸோ அது வந்து ஐ வாண்ட் தேங்க் மகேஷ் ஃபார் தட். இட்ஸ் அ வெரி பிக் திங். ஜென்ரலாக பார்த்துட்டு படத்தை பற்றி கேட்டுட்டு ஃபெரோஸ் கூட மீட் பண்ணிவிட்டு லெட்ஸ் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு மகேஷ் ஃபார் தட். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் விக்ரம் வில் பி தி நெக்ஸ்ட் ஹாட் கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேற்று ஒரு செகண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பாட்டு வந்து ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு பெரிய விஷயம். கேமராமேன் அரவிந்த் பற்றி சொல்லணும், ரெமீன் பற்றி சொல்லணும். ரெமீன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சத்தம் போடுற டைம்லேருந்து என் கூட இருக்காப்புல. ஸோ நான் என்ன கஷ்டப்படுறேன் ரெமீன் தெரியும், ரெமீன் என்ன கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும். அரவிந்தும் ஆல்மோஸ்ட் சத்தம் போடுற டைம்லேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஆச்சு அரவிந்த். அப்போ வெட்டியாக இருந்தோம், ஈவினிங் 6 மணிக்கு மேலே பிஸியாக இருந்தோம். இப்போவும் அப்படி தான் இருக்கும். பட் சின்ஸ் எனிவேஸ் அரவிந்த் வந்து நிறைய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல இந்த படத்தில். ஸோ அதனால் வந்து ஓவராலாக ஒரு டீமோட முயற்சி. ஸோ அதனால் வந்து எப்பவுமே நல்ல படங்களை பத்திரிகைகள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஆன்லைன் ரிவ்யூஸும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பார்த்து பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். டீசர் வந்து ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படத்துலன்னும் போது அப்புறம் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஃபர்தராக படத்தை எப்படி கொண்டு போகிறீங்க, ஸோ ஐம் இன்ட்ரெஸ்ட் டு டேக் த மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் அவங்க கூட இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக நம்ம ட்ரேடில் ஒரு விஷயம் இருக்குது, அது அதிகமாக படத்தை போட்டு காட்ட மாட்டாங்க நம்ம அவுட்ரைட் பர்ச்சேஸ் பண்ணும்போது. பட் ஃபெரோஸ் வந்து அதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு காமிச்சார். அது காமிச்சதுக்கு ரீசன் வந்து அவருக்கு நல்லா தெரியும், லைக் நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ், நம்பி படத்தை காமிச்சதுக்கு. படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு காரணம் நிறையா இருக்குது, நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படம் பார்த்து பிடிச்சி நம்ம ஓரா சினிமாஸ் படம் அவங்க கூட டைஅப் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் என்னோட இன்வால்மெண்ட், அவர் கூட நானும் நிறையா சண்டை போட்டிருக்கேன். இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமும் நல்லா ஷேப் பண்ணி கொண்டு வரணும்னு. இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு இந்த படம் வெளியில் வரும்போது ஒரு பெரிய படமாக வரணும். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ஜெயிக்கணும். ஸோ அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் 2-3 பேரை நான் படம் காட்ட விரும்புகிறேன்னு கேட்டேன். அதுக்கும் ஃபெரோஸும் விஜயும் ஒத்துக்கிட்டாங்க. படம் பார்த்து நிறைய விஷயம் ஷேப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ July 7th ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி சொல்லிடுறேன். முக்கியமாக அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு எடிட்டர். இப்போ நம்ம எடிட்டர்னால் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு 2-3 பேர் சொல்லுவோம். அந்த மாதிரி டெஃபினட்டாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அவருக்கு அந்த பேர் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி அவர் பிளாக் பாண்டி சொன்ன மாதிரி படம் ஃபுல்லாக அவருக்கு ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டர் மேலே ஒரு சின்ன இரிட்டேஷனும் வரும், ஒரு சிம்பத்தியும் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ இவங்க ஃபெரோஸ் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்தது தான். அவர் விக்ரம் வந்து ஆல்ரெடி ஹி டிட் ரங்கூன். ஸோ இப்போ இது 2வது படம், இதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். பிஜிஎம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ட், அவர் வந்து இந்த நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆக்ஷன் பேக்ரவுண்டுக்காக ஒரு செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர். அதே மாதிரி என்னோட அந்த கேமராமேன், அவர் எனக்கு அடுத்தது ரங்கா சிபிராஜ் சார் ப்ராஜெக்ட், அதுவும் நாங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு அவங்க பேரையும் ஆக்ஷன் எல்லாம் அவங்களோட பேர் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கு வந்து கழுகு, யாமருக்க பயமே, இந்த 2 படம் அவருடைய ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் எப்படி ஒரு முக்கியமான இடம் கொண்டு வந்துச்சோ அது மாதிரி டெஃபினட்டாக இந்த படம் அவருக்கு அந்த பிளேஸ் கொடுக்கும். ரொம்ப ஒரு சட்டிலாக அவர் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸு. ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் தமிழ் சினிமாவில் இருக்க மாதிரி கமர்ஷியலாக சண்டை அப்படிங்கிற மாடல் இல்லாமல் இந்த படத்தில் ஃபெரோஸ் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸ்ட்ரீட் ஃபைட், பெட்டிங் அண்ட் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது நிச்சயமாக ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அதே மாதிரி ஆனந்தி, நம்ம அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டன்னும் போது
ஒரு சின்ன ரிலாக்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஒரு கரெக்டாக ப்ளேஸ் பண்ண கேரக்டர் தான் ஆனந்தி. அவங்க இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ரோலு. க்யூட்டாக இருக்கும், ஒரு பப்ளி அண்ட் க்யூட் ரோல். அண்ட் ஃபெரோஸ் வந்து இங்கே இன்னொரு டேரக்டர் வந்திருக்கிறாரு, இங்கே நிற்கிறார், பலூன் டேரக்டர் சீனிஷ். ஆல்ரெடி நாங்கள் அவரை இன்னொரு படத்துக்கு சைன் பண்ணிட்டோம் பலூனுக்கு அடுத்தது. அதே மாதிரி நான் ஃபெரோஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு, எனக்கு இன்னொரு படம் அடுத்த எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணி கொடுக்கணும். டெஃபினட்டாக எப்படி ஒரு கார்த்திக் சுப்பராஜ், ஒரு நலன் குமாரசாமி அந்த லைனப்பில் புதுசாக வந்து சீனிஷ், ஃபெரோஸ் இவங்களாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு கிஃப்ட் டெஃபினட்டாக. ஏன்னா அவர் சொன்னதையே சொல்லாமல் ஒவ்வொரு சீனிஷுக்கு எனக்கும் டெய்லி சண்டை வரும் எல்லா விஷயமும், அதே மாதிரி ஃபெரோஸ்க்கு எனக்கும் நிறைய சண்டை வரும். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ப்ராடக்ட் நல்லா வரணுன்ற ஒரே ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி ஃபெரோஸ்டே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எங்கள் ஆரா சினிமாஸ் பேனரில் எனக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஷுர் கண்டிப்பாக அவர் சும்மா ஸ்டேஜுக்காக போர்ட்ரே பண்ணுறது கிடையாது. டெஃபினட்டாக ஹீ இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கர். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் டோட்டலாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடுத்து என்னன்ற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி தான் ட்ராவல் ஆகும் படம் ஃபுல்லாக. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கீழே போயிட்டு மேலே வர்றது மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு போய் அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் விஜயலக்ஷ்மி அவங்க இந்த படத்தை கான்ஃபிடெண்ட்டாக தயாரித்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ டெஃபினட்டாக ஆஸ் யூ செட் லைக் ஐ வில் டூ மை பெஸ்ட். அதுக்குண்டான முயற்சிகள் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், நல்ல படத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி நிதின் சத்யா, அது ஒரு டிப்பிக்கல் ஒரு 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 மார்வாடி கேரக்டர், அது பேர் சொல்ல விரும்பல. ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நான் ஃபெரோஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த நிதின் சத்யா கேரக்டர் வந்து நல்லா பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சிங்கம் 3க்கு அப்புறம் நான் சொன்னேன் நினைக்கிறேன் அது. அதே மாதிரி சரவணன் சார், நான் நேற்று ஃபெரோஸ்ட்டை கேட்டேன், ஒரு சரவணன் சார் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் பருத்தி வீரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டர், எப்படி சொல்கிறது, லைக் அவர் அந்த கேரக்டர் மேலே ஒரு கோவம் வரும் பார்த்தாலே. அது வந்து அது நம்ம ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆக்டர் சரவணன்றதை மீறி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டராக அவர் அது கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பார் படம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஒரு கிருஷ்ணாவுக்கு ஒரு ஈக்குவலான ரோல், அவங்க ரெண்டு பேரும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க படம் ஃபுல்லாக. ஸோ ஐ திங்க் நான் எல்லாரை பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு டோராக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு டூ எ வெரி குட் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான விஷயம் இப்போ அதுதான். ஏன்னா நிறைய படங்கள் வருது, அதில் எத்தனை படம் நின்று ஜெயிக்குதுன்ற ஒரு விஷயம். ஸோ ஐ ஹோப் டெஃபினட்டாக கடவுள் வந்து பண்டிகைக்கு அந்த ஒரு பிளேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இப்போது ரீசெண்டாக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, எல்லோரும் படம் வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருக்கோன்ற நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் போட்டு காட்டுறாங்க. ஸோ அதை தான் நானும் ஃபெரோஸ்கிட்டையும் விஜய்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணேன், நம்ம ஒரு படத்தை அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days பிஃபோர் அவங்களுக்கு காட்டுவோம். ஏன்னா படம் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் எடுத்தாச்சு, வேர்ல்டு வைட் கொண்டு போய்ட்றோம். பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நல்லா எடுத்திருக்கோம், நிறையா ஷேப் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு 2-3 days பிஃபோர் போட்டு காமிச்சு, ஸோ பாக்கி எல்லாத்தையும் அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். தே வில் டூ த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஐ ஹோப் நீங்கள் பேக் டு பேக் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிரிப்ட் நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரொடியூசர் சொல்லி பல பேர் ஓகே பண்ணியிருக்காங்க, ஆனால் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அப்போலாம் வேறு ஹீரோ பண்ணாங்க, நிறைய ஹீரோஸ் மீட் பண்ணியிருக்கேன், பட் எல்லாருமே பண்ணுறேன்னாங்க, பட் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. சரி, பட் என்ன ரீசன் அதில் சுத்தமாக தெரியவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது விஜய் சார் லைக் நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு முடியுமான்னு தெரில, அதுக்கப்புறம் வி ஹேட் அ பிளான். சரி ஓகே, ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி யாரை வச்சு பண்ணலான்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் 2 பேரும் யோசிச்சது வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா சார் எப்படி சொல்லணும்னா ஒரு பயங்கரமான வேர்சடைல் ஆக்டர். எனக்கு தெரியும் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த யார் ஹீரோ பண்ணாலும் சரி அவங்கள லெஃப்ட் ரைட்னு பவுன்ஸ் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை, சொல்கிறது கேட்கணும், அந்த மாதிரி நிறைய அடிப்படும். ஸோ ஐ டோல்ட் எவ்ரி திங் அண்ட் கிருஷ்ணா வாஸ் லைக் டோட்லி கேம் ஃபார் இட் அண்ட் ஐ திங்க் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். நெக்ஸ்ட்டு விஜய் சொன்ன மாதிரி ஆனந்தி தான் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி சைன் பண்ண ப்ரொடியூசர்ட்டையும் நான் ஆனந்தி தான் காசு பண்ணேன். அப்போவே அவங்க வந்து மீட்டிங் வந்துட்டு போயிட்டாங்க அண்ட் ஷீஸ் டன் அ கிரேட் ஜாப். அவங்க யூஸ்வலாக பண்ண படத்தை தவிர டிஃப்ரெண்ட்டான ரோல். எப்படின்னா இந்த படத்தை நிறைய பேசுவாங்க,
ஸோ அண்ட் பருத்திவீரன் சரவணன் சார் அகெயின் ஆஃப்டர் பருத்திவீரன் ஒரு பயங்கரமான ஃபேன் தான். அந்த படத்தை ஒரு 10-15 வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு கார்த்திக் கேரக்டரோட பருத்திவீரன் சரவணன் கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துறோடும் இந்த ரோல் இவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அண்ட் இஸ் டன் ஜஸ்டிஸ். அண்ட் நிதின் சத்யா அப்சல்யூட்லி அவரே சொல்லிட்டாரு என் ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணாருன்னு. சொன்ன மாதிரி நான் அவர் வந்துடுவோன்னு அவர் அந்த மேக்கப் போட்டு பார்த்துட்டேன், இந்த விக்கிக்கெல்லாம் வச்சு. பட் எப்படி கேட்குறதுன்னு தெரில, கேட்டுறோன்னே ஓகேன்ட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து தே ஷுட் பி லைக் நோ தே வெரி ஓப்பன் டு டூ லைக் நோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அட்டம்ஸ்லாம். ஸோ ஐ காட் அ பர்ஃபெக்ட் டீம். அண்ட் விஜயலக்ஷ்மி ப்ரொடியூசர், எல்லா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ்க்கும் விஜயலட்சுமி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஐம் லிட்டில் நர்வஸ், சாரி. அண்ட் மை மியூசிக் டைரக்டர் RH விக்ரம், வெரி டேலண்டட். அண்ட் ரங்கூன்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பண்டிகை அதோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஆர்ட் டைரக்டர் ரெமியன் சார், எப்படின்னா நான் ஒரு விஷயம் கேட்பேன் செட்டில், எனக்கு வந்து மனசாட்சி இல்லாமல் கேட்பேன். எனக்கு தெரியும் அவர்கிட்ட பட்ஜெட்டே இருக்காதுன்னு, இருந்தாலும் இது வேணும்னு சொல்லி கேட்பேன். அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஸோ சொல்லவே மாட்டார். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நான் ஷூட் போகும்போது அது அப்படியே நான் எப்படி இமேஜின் பண்ணோம் அதே மாதிரி இருக்கும். அது என்ன செலவாகுது, அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அதனால் நான் தலையிடவே மாட்டேன். அது அவர் பிரச்சனை, நான் விட்டுருவேன். நான் ரொம்ப செல்ஃபிஷ். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அது செட்டுன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. அதில் வந்து ஒரு 40 days ஷூட் பண்ணோம். ஸோ இட்ஸ் லைக் ஃபேப்லஸ். அப்புறம் அரவிந்த், மை லாங் டைம் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே டைமில் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ இந்த ஸ்டோரி அவருடைய கோ ரைட்டரும் சொல்லலாம். சேர்ந்து நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். சேர்ந்து எழுதுகிறோம், எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணோம் இதை எழுதுறதுக்காக. ஸோ எழுதும் போது அவர் கூட இருந்ததுனால ஹி நோஸ் லைக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரேமிங்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் காமிக்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சு தான் நாங்கள் இந்த படமே ஃப்ரேமிங் எல்லாமே பண்ணோம். ஸோ அதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் மை எடிட்டர் பிரபாகர், அகெயின் இவர் சொன்ன மாதிரி மகேஷ் சொன்ன மாதிரி ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் ரைட் நவ். நான் எத்தனை படம் எடுத்தாலும் நான் வந்து எனக்கு பிரபாகர் தான் எடிட் பண்ணுவார். ஐம் ஸோ கம்ஃபர்டபுள் வித் ஹிம் அண்ட் லைக் அப்சல்யூட்லி ஹேஸ் தி ஸ்டைல். அண்ட் மை ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ் தே ஆர் நாட் ஹியர். அன்பறிவு அகெயின் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் பேஸில் பண்ணுறதுனால ஆக்ஷன் வந்து ஒரு ராவாகவும் இருக்கணும், அதே சமயம் இட்ஸ் ஃபிலிம். ஸோ வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஒரு ரைட் பேலன்ஸ் வேணும். அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ஸோ அன்பறிவு கபாலிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணி, கிருஷ்ணா ரிஹர்சல்ஸுக்கு வரல, பட் நாங்கள் வந்து ப்ராப்பராக ரிஹர்சல் பண்ணி ஸ்டோரி போர்டெலாம் போட்டு லைக் நோ வி ஹவ் டன் they have done a great job. அண்ட் மகேஷ் ஒரு 50 செகண்ட் டீசரை பார்த்து ஒரு படத்தில் நம்பிக்கை வச்சு அவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவ்வளோ பெரிய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். அது எப்படி அவர் பண்ணாருன்னு தெரியல. பட் ஃபைனலி படம் காமிக்கும் போது he was very happy. எங்களுக்கு படம் பண்ணதுன்னு தெரியும், அது மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு சுத்தமாக தெரியாது. ஸோ பட் மகேஷ் இஸ் அ பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஃபார் அஸ். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு him for coming on board and being a partner. And July 7th release, please do support us. And press show 5th, கண்டிப்பாக வாங்க, see you there.